அனைவருக்கும் வணக்கங்கள். இறுதியாக நாங்கள் கற்ற விடயத்தினுடைய தொடர்ச்சியை பார்த்துக் கொள்வோம். கணியங்களை அதாவது சக்தியை அளக்க பயன்படுத்தப்படும் அலகுகள். சக்தியை அளக்க பயன்படுத்தப்படும் அலகுகள் ஆவன கிலோவாட் 1 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2, அதாவது கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2, கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2, அதை ஜூல் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2, அதை ஜூல் என்று சொல்லி சொல்லுவோம். அல்லது எலக்ட்ரான் வோல்டேஜ் கிலோவாட் ஹவர் 1 கலோரி. உணவுப் பொருள்களினுடைய சக்தி பெருமானத்தை அளக்க பயன்படும் கலோரி. சக்தி பெருமானத்தை அளக்க பயன்படும் கலோரி, அதாவது சக்தியை அளக்க பயன்படுத்தப்படும் அலகுகள். சக்தியை அளக்க பயன்படுத்தப்படும் அலகுகள் கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2, அதை நாங்கள் ஜூல் என்று சொல்லுவோம். ஜூல் அல்லது எலக்ட்ரான் வோல்டேஜ் கிலோவாட் ஹவர் கலோரி என்பனவாகும். கலோரி என்பது உணவுப் பொருள்களினுடைய சக்தி பெருமானத்தை அளக்க பயன்படுத்தப்படும். அதாவது 1 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 என்பது 1 ஜூலாகும். 1 கலோரி என்று சொல்கிறது 4.2 ஜூலாகும். ஒரு எலக்ட்ரான் வோல்டேஜ் என்பது 1.6 into 10 to the power minus 19 ஜூலாகும். 1 கிலோவாட் ஹவர் என்பது 3.6 into 10 to the power 6 ஜூலாகும். ஆகவே மாணவர்களே, சக்தியை அளக்க பயன்படுத்தப்படுகின்ற அலகுகளாவன கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 ஜூல், எலக்ட்ரான் வோல்டேஜ் கிலோவாட் ஹவர் கலோரி என்பனவாகும். 1 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 என்பது 1 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் மைனஸ் 2 என்பது 1 ஜூலாகும். 1 கலோரி என்பது போசனை மட்டங்களை அதாவது உணவுகளினுடைய போசனை மட்டத்தை அளவிட பயன்படுகின்ற அலகு கலோரி. 1 கலோரி என்பது 4.2 ஜூலாகும். அதே போல 1 எலக்ட்ரான் வோல்டேஜ் என்பது 1.6 into 10 to the power minus 19 ஜூலாகும். 1 கிலோவாட் ஹவர் என்பது 1 கிலோவாட் வலுவை 1 மணித்தியாலத்துக்கு நீங்கள் பிரயோகிப்பீர்களாக இருந்தால் 1 கிலோவாட் ஹவர் 3.6 into 10 to the power 6 ஜூலாகும். ஆகவே இவைகள் சக்தியை அளக்க பயன்படுத்தப்படுகின்ற அலகுகளாகும். அடுத்ததாக மாணவர்களே, குறிப்பாக குறித்துக் கொள்ளுங்கள். 1 கலோரி என்பது 1 கலோரி என்றால் என்ன? 1 கலோரி என்பது 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 பாகை சீனால் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப சக்தியினுடைய அளவாகும். 1 கலோரி என்பது 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 பாகை சீனால் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப சக்தியினுடைய அளவாகும். 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 பாகை சீனால் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப சக்தியினுடைய அளவு 1 கலோரியாகும். 1 கலோரி என்றால் 1 கிராம் நீரின் வெப்பநிலையை 1 பாகை சீனால் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப சக்தியினுடைய அளவாகும். அது 4.2 ஜூலாகும். அதுவே 4.2 ஜூலாகும். நீரின் வெப்பநிலையை 1 பாகை சீனால் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப சக்தியினுடைய அளவு 4.2 ஜூலாகும். அதுவே 1 கலோரி எனப்படும்.
ஆகவே மாணவர்களே, சக்தியினுடைய அலகு, வேலையினுடைய அலகு, சக்தியினுடைய அலகு அல்லது வேலையினுடைய அலகு, சக்தியினுடைய அலகு, வேலையினுடைய அலகு ஜூலாகும். சக்தி அல்லது வேலை, ஒர்க், இவற்றினுடைய அலகு ஜூலாகும். ஆனால் அது நியூட்டன் மீட்டர் அல்ல. அது நியூட்டன் மீட்டர் என்று சொல்லி நினைக்கக்கூடாது. ஆகவே சக்தியினுடைய அலகு, வேலையினுடைய அலகு ஜூலாகும். அது நியூட்டன் மீட்டர் அல்ல, நியூட்டன் மீட்டர் என்று சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது. அதே போல விசை திருப்பம், முறுக்கம், விசை இணை என்பவற்றினுடைய அலகு, விசை திருப்பம், முறுக்கம், விசை இணை என்பவற்றினுடைய அலகு, முறுக்கம், விசை இணை என்பவற்றினுடைய அலகு நியூட்டன் மீட்டர் ஆகும். அது ஜூல் அல்ல, அது ஜூல் அல்ல என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன கூறுகின்றேன் என்றால், சக்தி அல்லது வேலையினுடைய அலகு ஜூலாகும். சக்தி அல்லது வேலையினுடைய அலகு ஜூலாகும். அது நியூட்டன் மீட்டர் அல்ல என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். விசை இணை அல்லது விசை முறுக்கம், விசை இணை அல்லது முறுக்கம் டோ அல்லது விசை திருப்பம் என்பவற்றினுடைய அலகு நியூட்டன் மீட்டர் ஆகும். அது ஜூல் அல்ல என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். விசை திருப்பம், முறுக்கம், விசை இணை என்பவற்றினுடைய அலகு நியூட்டன் மீட்டர் ஆகும். அது ஜூல் அல்ல என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், சக்தி, வேலை, விசை திருப்பம், முறுக்கம், விசை இணை என்பவற்றினுடைய எஸ்ஐ அடிப்படை அலகுகள் ஒன்றாகும். விசை திருப்பம், முறுக்கம், விசை இணை, வேலை, சக்தி என்பவற்றினுடைய எஸ்ஐ அடிப்படை அலகுகள் ஒன்றாகும். அவற்றினுடைய பரிமாணம் ml² t-2 என்பதாம். அவற்றினுடைய பரிமாணம் ml² t-2 என்பதாம். சக்தி, வேலை, விசை திருப்பம், விசை இணை, முறுக்கம் என்பவற்றின் எஸ்ஐ அடிப்படை அலகுகள் ஒன்றாகும். அவற்றினுடைய பரிமாணம், அவற்றின் பரிமாணம் ml² t-2 ஆகும். ஆகவே மாணவர்களே, வேலை அல்லது சக்தியினுடைய அலகு ஜூலாகும். அது நியூட்டன் மீட்டர் அல்ல. அதே போல விசை திருப்பம், முறுக்கம், விசை இணை என்பவற்றினுடைய அலகு நியூட்டன் மீட்டர். அது ஜூலாக இருக்காது, அது ஜூல் அல்ல என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் விசை திருப்பம், விசை இணை, வேலை, சக்தி, முறுக்கம் என்பவற்றினுடைய அலகு, என்பவற்றினுடைய எஸ்ஐ அடிப்படை அலகு ஒன்றாகும். எஸ்ஐ அடிப்படை அலகு கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2 ஆகும். கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் -2 ஆகும். அவற்றினுடைய பரிமாணங்களும் ஒன்றாகும். ml² t-2 ஆகும். ml² t-2 ஆகும். அதாவது சக்தியினுடைய பரிமாணங்களை கொண்டவை இந்த ஐந்து பேரும் ஒரே பரிமாணங்களை உடையவை. சக்தி, வேலை, விசை திருப்பம், விசை இணை, முறுக்கம் என்கின்ற 5 பேரும் ஒரே எஸ்ஐ அடிப்படை அலகுகளை உடையவை. அதேபோல இந்த 5 பேரும் ஒரே பரிமாணங்களை உடையவை என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் மாறிலிகள் அலகுகளோ பரிமாணங்களோ கொண்டிருக்கலாம், கொண்டிருக்காமல் இருக்கலாம். மாறிலிகள் அலகுகளை, பரிமாணங்களை கொண்டிருக்கலாம் அல்லது கொண்டிருக்காமல் விடலாம். அதாவது பொய்லின் விதியில் உள்ள PV(k) என்கின்ற இதை நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால், அந்த PV(k) என்பது பொய்லின் விதி.
PV சமன் K என்பது பாய்லின் விதி. PV சமன் K என்பது பாய்லின் விதி. PV சமன் K அதாவது அமுக்கம் கன அளவுக்கு நேர்மாறு வீத சமனாக இருக்கும். எப்ப மாறாத்திணிவுடைய வாயுவின் வெப்பநிலை மாறாதுள்ள போது அமுக்கம் கன அளவுக்கு நேர்மாறு வீத சமனாக இருக்கும். PV சமன் K என்பதாம். எப்பொழுதும் திணிவு மாறாதுள்ள போது வாயுவின் குறித்த கன அளவுடைய குறித்த திணிவுடைய வாயுவின் வெப்பநிலை மாறாதுள்ள போது அதன் அமுக்கம் கன அளவுக்கு நேர்மாறு வீத சமனாகும். குறித்த திணிவுடைய வாயுவின் வெப்பநிலை மாறாதுள்ள போது அமுக்கம் கன அளவுக்கு நேர்மாறு வீத சமனாகும். PV சமன் K ஆகும். இங்கு K ஒரு K-னுடைய பரிமாணம். இந்த K-னுடைய பரிமாணம் என்ன? இந்த K-னுடைய பரிமாணம் என்ன? P-னுடைய பரிமாணம் தர V-னுடைய பரிமாணம். P-னுடைய பரிமாணம் என்ன? அமுக்கத்தினுடைய பரிமாணம் என்ன? ml -1 T -2 ml -1 T -2 கன அளவினுடைய பரிமாணம் L3 ஆவே ml² T -2 ஆவே இதனுடைய பரிமாணம் ml² T -2. PV சமன் K என்பது பாய்லின் விதியாகும். குறித்த திணிவுடைய வாயுவின் வெப்பநிலை மாறாதுள்ள போது அமுக்கம் கன அளவுக்கு நேர்மாறு வீத சமனாகும். ஆகவே PV சமன் K என நாங்கள் கூறலாம். அதாவது திணிவும் வெப்பநிலையும் மாறாதுள்ள போது PV சமன் K என கூறலாம். ஆகவே K-னுடைய பரிமாணம் P-னுடைய பரிமாணம் தர V-னுடைய பரிமாணம் என்று எழுதலாம். ஆகவே P-னுடைய பரிமாணம் ml -1 T -2 V-னுடைய பரிமாணம் L3 ஆகவே ml² T -2 என்பதாம். ஆகவே மாணவர்களே, இந்த மாறிலிகள் அலகுகளையும் பரிமாணங்களை கொண்டிருக்கலாம் அல்லது கொண்டிருக்காமல் விடலாம். இந்த மாறிலிகள் அலகுகளையும் பரிமாணங்களையும் கொண்டிருக்கலாம், கொண்டிருக்காமல் விடலாம். கொண்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் பாய்லின் விதியில் வருகின்ற PV சமன் K-ஐ அவதானித்தால் இந்த K பரிமாணத்தை கொண்டிருக்கிறது, அலகையும் கொண்டிருக்கிறது. இந்த K-னுடைய பரிமாணம் P-னுடைய பரிமாணம் தர V-னுடைய பரிமாணம் P-னுடைய பரிமாணம் ml -1 T -2 V-னுடைய பரிமாணம் L3 ஆகவே ml² T -2 ஆகும். ஆகவே இந்த PV சமன் K-இலே வருகின்ற K-னுடைய பரிமாணம் ml² T -2 ஆகும். இதனுடைய அலகு கிலோகிராம் மீட்டர்² செகண்ட் -2 ஆகும். ஏன் m கிலோகிராம் L மீட்டர் T செகண்ட். ஆகவே இதனுடைய அலகு கிலோகிராம் மீட்டர்² செகண்ட் -2 ஆகும். இதனுடைய அலகு கிலோகிராம் மீட்டர்² செகண்ட் -2 ஆகும். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் கற்க இருக்கின்ற மிகவும் முக்கியமான விடயம், பௌதிகவியலிலே கற்க இருக்கின்ற மிகவும் முக்கியமான விடயம், பௌதீக கணியங்களை நாங்கள் இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். பௌதீக கணியங்களை இரண்டு வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று எண்ணிக்கணியம், இரண்டு காவிக்கணியம். ஒன்று எண்ணிக்கணியம், இரண்டு காவிக்கணியம். எண்ணிக்கணியங்கள் என்றால் என்ன? பருமனை மட்டும் கொண்ட பௌதீக கணியங்கள் எண்ணிக்கணியங்களாகும். பருமனை மட்டும் கொண்ட பௌதீக கணியங்கள் எண்ணிக்கணியங்களாகும். பருமனையும் திசையையும் கொண்ட பௌதீக கணியங்கள் காவிக்கணியங்களாகும். பருமனை மட்டும் கொண்டுள்ள பௌதீக கணியங்கள் எண்ணிக்கணியங்களாகும். பருமனையும் திசையையும் தாக்க கோட்டையும் கொண்டுள்ள கணியம் காவிக்கணியமாகும். எண்ணிக்கணியங்களுக்கான உதாரணங்களாவன. எண்ணிக்கணியங்கள் என்றால் என்ன? பருமனை மட்டும் கொண்ட பௌதீக கணியங்கள் எண்ணிக்கணியங்களாகும். ஸ்கேலர் குவான்டிட்டி எண்ணிக்கணியங்கள், ஸ்கேலர் எண்ணிக்கணியம்
எண்ணி எண்ணிக்கணியம் ஸ்கேலர் குவாண்டிட்டி என்றால் என்ன? ஸ்கேலர் குவாண்டிட்டி எண்ணிக்கணியம் என்றால் என்ன? பருமனை மட்டும் கொண்டுள்ள பௌதீக கணியங்கள் எண்ணிக்கணியங்களாகும். பருமனை மட்டும் கொண்டுள்ள பௌதீக கணியங்கள் எண்ணிக்கணியங்களாகும். அதாவது தளக்கோணம், நீளம், பரப்பளவு, கன அளவு, அடர்த்தி, அமுக்கம், தளக்கோணம், திண்மக்கோணம், மின்னேற்றம், கொள்ளளவம், சக்தி, வேலை, வலு, வில்லையினுடைய வலு, வில்லையின் வலு, மின்னோட்டம் போன்றவை எண்ணிக்கணியங்களாகும். பௌதீகவியலில் எண்ணிக்கணியங்கள் என்று சொல்லுவது பருமனை மட்டும் கொண்டுள்ள பௌதீக கணியங்கள் எண்ணிக்கணியங்களாகும். பருமனை மட்டும் கொண்டுள்ள பௌதீக கணியங்கள் எண்ணிக்கணியங்களாகும். நீளம், பரப்பளவு, கன அளவு, அடர்த்தி, அமுக்கம், தளக்கோணம், திண்மக்கோணம், மின்னேற்றம், கொள்ளளவம், சக்தி, வேலை, வலு, வில்லையினுடைய வலு, மின்னோட்டம் போன்றவை எண்ணிக்கணியங்களாக நாங்கள் கொள்ளலாம். மீண்டும் கூறுகிறேன். நீளம், பரப்பளவு, கன அளவு, அடர்த்தி, அமுக்கம், தளக்கோணம், திண்மக்கோணம், மின்னேற்றம், கொள்ளளவம், சக்தி, வேலை, வலு, வில்லையினுடைய வலு, மின்னோட்டம் போன்றவை, அதைவிட மின்தடை போன்றவை, மின்தடை ரெசிஸ்டன்ஸ் போன்றவை இந்த எண்ணிக்கணியங்களாக நாங்கள் கொள்ளலாம். பருமனை மட்டும் கொண்டுள்ள பௌதிக கணியங்களில் சில இவைகளாக இருக்கும். அதாவது மீண்டும் கூறுகிறேன். நீளம், பரப்பளவு, கன அளவு, அடர்த்தி டென்சிட்டி, அமுக்கம் பிரஷர், தளக்கோணம் solid angle திண்மக்கோணம், மின்னேற்றம், கொள்ளளவம், சக்தி, வேலை, வலு, வில்லையினுடைய வலு, மின்னோட்டம், மின்தடை என்பன எண்ணிக்கணியங்களாக நாங்கள் கொள்ளலாம். அதேபோல காவிக்கணியங்கள் என்று நாங்கள் கொள்ளக்கூடியது பருமனையும் திசையையும் தாக்கக்கோட்டையும் கொண்டுள்ள கணியங்கள் காவிக்கணியங்கள் என நாங்கள் கொள்ளலாம். பருமன் திசை தாக்கற்புள்ளி, பருமன் திசை தாக்கற்புள்ளி அல்லது தாக்கக்கோட்டை கொண்டுள்ளது காவி என கொள்ளலாம். ஆகவே காவிக்கணியங்களாக நாங்கள் கொள்ளக்கூடியது, காவிக்கணியங்களாக நாங்கள் கொள்ளக்கூடியவை வேகம், ஆர்முடுகல் ஆக்சிலரேஷன், வேகம், வெக்டர்ஸ். காவிக்கணியங்களாக நாங்கள் கொள்ளக்கூடியவை வெக்டர் குவாண்டிட்டி, வெக்டர் குவாண்டிட்டி காவிக்கணியங்களாக கொள்ளக்கூடியவை வேகம், வெலோசிட்டி, இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட், வேகம், இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆர்முடுகல் ஆக்சிலரேஷன்,
ஆர்முடுகல் ஆக்சிலரேஷன், விசை ஃபோர்ஸ், மொமெண்டம் லீனியர் மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம், உந்தம், விசை திருப்பம், விசை திருப்பம், விசை திருப்பம், கணத்தாக்கு, கணத்தாக்கு இம்பல்ஸ், கணத்தாக்கு இம்பல்ஸ், நிறை போன்றவற்றை நாங்கள் கொள்ளலாம். பருமனையும் திசையையும் கொண்ட பௌதீக கணியங்கள் காவிக் கணியங்கள் எனப்படும். பருமன், திசை, தாக்கற்புள்ளி அல்லது தாக்கற்கோடு என்பவற்றை கொண்ட கணியங்கள் காவிக் கணியங்கள் என கொள்ளலாம். பருமன், திசை, தாக்கற்புள்ளி அல்லது தாக்கற்கோடு என்பவற்றை கொண்டுள்ள கணியங்கள் காவிக் கணியங்கள் என கொள்ளலாம். அந்த வகையிலே வேகம், இடப்பெயர்ச்சி, ஆர்முடுகல், விசை, உந்தம், விசை திருப்பம், கணத்தாக்கு இம்பல்ஸ், நிறை என்பவற்றை கொள்ளலாம். வேகம் வெலோசிட்டி, இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆர்முடுகல் ஆக்சிலரேஷன், விசை ஃபோர்ஸ், உந்தம் லீனியர் மொமெண்டம் ஆங்குலர் மொமெண்டம், விசை திருப்பம் மொமெண்டம், கணத்தாக்கு இம்பல்ஸ், நிறை வெயிட் என்பவற்றை நாங்கள் கொள்ளலாம். பருமன், திசை, தாக்கற்புள்ளி என்பவற்றை கொண்டுள்ள கணியங்கள் காவிக் கணியங்கள் எனப்படும். பருமன், திசை, தாக்கற்புள்ளி என்பவற்றை கொண்டுள்ள கணியங்கள் காவிக் கணியங்கள் எனப்படும். காவிக் கணியங்களாவன வேகம், இடப்பெயர்ச்சி, ஆர்முடுகல், விசை, உந்தம், விசை திருப்பம், கணத்தாக்கு, நிறை போன்றவையாகும். ஆகவே மாணவர்களே, இதை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். இதேபோல காவிக் கணியத்தை காவிக் கணியத்தினால் பெருக்குகின்ற போது, காவிக் கணியத்தை காவிக் கணியத்தினால் பெருக்குகின்ற போது எண்ணிக்கணியம் வருகின்ற சந்தர்ப்பங்கள் உண்டு. காவிக் கணியத்தை காவிக் கணியத்தினால் பெருக்குகின்ற போது எண்ணிக்கணியம் வருகின்ற சந்தர்ப்பம் உண்டு. எண்ணிக்கணியத்தினை எண்ணிக்கணியத்தினால் பெருக்குகின்ற போது எண்ணிக்கணியம் வருகின்ற சந்தர்ப்பம் உண்டு. எண்ணிக்கணியத்தை காவிக் கணியத்தினால் பெருக்குகின்ற போது காவியும் வரலாம், எண்ணியும் வரலாம். ஆகவே மாணவர்களே, காவி தர காவி, எண்ணி தர எண்ணி காவி, எண்ணி தர எண்ணி காவி, எண்ணிக்கணியத்தை எண்ணிக்கணியத்தினால் பெருக்குகின்ற போது காவிக் கணியம் புறப்படலாம். எண்ணிக்கணியத்தை எண்ணிக்கணியத்தினால் பெருக்குகின்ற போது எண்ணிக்கணியம் புறப்படலாம். எண்ணி தர எண்ணி எண்ணி, எண்ணி தர காவி காவி, எண்ணி தர காவி தர காவி, காவி தர காவி காவி, காவி தர காவி, காவி தர காவி காவி. இவ்வாறான சமன்பாடுகளை மாணவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். எண்ணிக்கணியத்தை எண்ணிக்கணியத்தினால் பெருக்குகின்ற போது எண்ணிக்கணியங்கள் புறப்படலாம். எண்ணிக்கணியத்தை காவிக் கணியத்தினால் பெருக்குகின்ற போது காவிக் கணியம் புறப்படலாம். எண்ணிக்கணியத்தை காவிக் கணியத்தினால் பெருக்குகின்ற போது காவி புறப்படலாம். எண்ணிதர எண்ணி எண்ணி, எண்ணிதர எண்ணி காவி, எண்ணிதர காவி காவி, காவிதர காவி காவி. இவ்வாறு நாங்கள் கணியங்களை வகைப்படுத்தலாம். அந்த வகையிலே எண்ணிதர எண்ணி எண்ணி என்பதனை நாங்கள் அவதானிப்போம். எண்ணிதர எண்ணி எண்ணி எண்ணிக்கணியத்தை பெருக்குகின்ற போது எண்ணிதர எண்ணி எண்ணி, இதனை அவதானித்துக் கொள்ளுங்கள். எண்ணிதர எண்ணி எண்ணி, எண்ணிதர எண்ணி எண்ணி,
V சமன் IR என்கின்ற சமன்பாட்டில் V என்கின்ற அழுத்தம் எண்ணி, மின்னோட்டம் I எண்ணி, மின்தடை R எண்ணி, V சமன் IR. இங்கு எண்ணி கணியம், மின்னழுத்தம் எண்ணி, மின்தடை எண்ணி, மின்னோட்டம் எண்ணி. இதேபோல திணிவு என்பது அடர்த்தி தர கன அளவு. திணிவு என்பது அடர்த்தி தர கன அளவு. திணிவு எண்ணி, அடர்த்தி எண்ணி, கன அளவு எண்ணி. இதேபோல ஒர்க் என்பது பவர் தர டைம், வலுதர நேரம், வேலை, செய்யப்பட்ட வேலை வலுதர நேரம். இந்த வலு எண்ணி, நேரம் எண்ணி, ஒர்க் எண்ணி, வேலை எண்ணி. ஆகவே மாணவர்களே, எண்ணிதர எண்ணி எண்ணிக்கணியத்தை எண்ணிக்கணியத்தினால் பெருக்குகின்ற போது எண்ணிக்கணியம் பெறப்படலாம். அதற்கான சில உதாரணங்கள் V சமன் IR, மின்னழுத்தம் V எண்ணி, மின்னோட்டம் எண்ணி, மின்தடை எண்ணி. திணிவு சமன் அடர்த்தி தர கன அளவு, திணிவு எண்ணி கணியம், அடர்த்தி எண்ணி கணியம், கன அளவு எண்ணி கணியம். வேலை ஒர்க் சமன் வலுதர நேரம், வலுதர நேரம் வேலை. ஆகவே வலு எண்ணி, நேரம் எண்ணி, வேலை, செய்யப்பட்ட வேலை எண்ணிக்கணியமாம். இதேபோல எண்ணிதர காவி, எண்ணிதர காவி, எண்ணிதர காவி, எண்ணிதர காவி பெறப்படலாம். எண்ணிதர காவி பெறப்படலாம். F சமன் MA ஐ கவனித்துக் கொள்ளுங்கள். F சமன் MA, F என்பது காவி, F என்பது காவி, F என்பது காவி, F என்பது காவி. திணிவு எண்ணி, ஆர்முடுகள் காவி. F என்பது காவி, திணிவு எண்ணி, ஆர்முடுகள் காவி. ஆகவே எண்ணியை காவியினால் பெருக்குகின்ற போது காவி பெறப்படுகிறது. F சமன் MA. F சமன் MA ஐ அவதானிப்போமாக இருந்தால் F என்பது காவி, A என்பது காவி, M என்பது எண்ணி. ஆகவே எண்ணி தர காவி சமன் காவி என்பதை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதேபோல P சமன் M into V, உந்தம், லீனிய மொமெண்டம், ஏகபரிமாண உந்தம் அல்லது நேர்கோட்டுந்தம். ஏகபரிமாண உந்தம் அல்லது நேர்கோட்டுந்தம் என்பது திணிவை வேகத்தினால் பெருக்க வருவதாம். திணிவு தர வேகம் உந்தமாகும். ஏகபரிமாண உந்தம் அல்லது நேர்கோட்டுந்தம் என்பது திணிவினதும் வேகத்தினதும் பெருக்கமாகும். இது ஒரு காவி. உந்தம், திணிவு தர வேகம், திணிவு எண்ணி, வேகம் காவி. திணிவு எண்ணி, வேகம் காவி. அது புறப்படுவது ஒரு காவி, உந்தம். லீனிய மொமெண்டம் என்பது திணிவினதும் வேகத்தினதும் பெருக்கமாகும். திணிவை வேகத்தினால் பெருக்க உந்தம் புறப்படும். உந்தம் ஒரு காவி, திணிவொரு எண்ணி, வேகம் ஒரு காவி. ஆகவே எண்ணிதர காவி என்பதற்கு இது ஒரு உதாரணமாகும். அதேபோல I சமன் F டைம்ஸ் T, I சமன் F டைம்ஸ் T. F ஒரு காவி, டைம் ஒரு எண்ணி. I என்பது கணத்தாக்கு, I கணத்தாக்கு. இம்பல்ஸ், விசைதர விசைதாக்கிய நேரம் கணத்தாக்கு எனப்படும். விசைதர விசைதாக்கிய நேரம் கணத்தாக்கு, விசைதர விசைதாக்கிய நேரம் கணத்தாக்கு. கணத்தாக்கு காவி, விசை காவி, நேரம் எண்ணி. விசைதர விசைதாக்கிய நேரம் கணத்தாக்கு,
விசை காவி கணத்தாக்கு காவி நேரம் எண்ணி. ஆகவே I சமன் F டைம்ஸ் T, I சமன் F டைம்ஸ் T, I காவி F காவி நேரம் T எண்ணியாம். இதே போல பல உதாரணங்கள் இருக்கின்றது. சில உதாரணங்களை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் காவிதர காவி எண்ணி. காவிதர காவி எண்ணி, காவிதர காவி எண்ணி என்கின்ற உதாரணத்தை மாணவர்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும். காவி தரகாவி எண்ணி, காவி தரகாவி எண்ணி, காவி தரகாவி எண்ணி, காவி தரகாவி எண்ணி விசைதர விசையின் திசையில் அசைந்த தூரம் செய்யப்பட்ட வேலையாகும். செய்யப்பட்ட வேலை என்பது விசைதர விசையின் திசையில் அசைந்த தூரமாகும். விசைதர விசையின் திசையில் அசைந்த தூரம் செய்யப்பட்ட வேலையாகும். விசைதர விசையின் திசையில் அசைந்த தூரம் செய்யப்பட்ட வேலையாகும். வேலை work W எண்ணி விசை காவி, விசையின் திசையில் அசைந்த தூரம் காவி, விசையின் திசையில் அசைந்த தூரம் காவி, விசையின் திசையில் அசைந்த தூரம் காவி, விசை காவி. ஆகவே விசைதர விசையின் திசையில் அசைந்த தூரம் செய்யப்பட்ட வேலை. செய்யப்பட்ட வேலை என்பது எண்ணி. ஆகவே வேலை எண்ணி விசை காவி, விசையின் திசையில் அசைந்த தூரம், விசையின் திசையில் அசைந்த தூரம் என்பது ஒரு காவி. வேலை எண்ணி விசை காவி, விசையின் திசையில் அசைந்த தூரம் காவி. ஆகவே காவிதர காவி எண்ணி புறப்படுகிறது. அடுத்ததாக மாணவர்களே மிகவும் முக்கியமான விஷயம் அமுக்கம். அமுக்கம் ஒரு எண்ணி. அமுக்கம் ஒரு எண்ணி. விசையின் கீழ் பரப்பு, விசையின் கீழ் பரப்பு அமுக்கம். விசை காவி, பரப்பும் காவி. இங்கு வருகின்ற பரப்பு காவி. குறித்த விசையானது விசை தாக்கும் பரப்பு ஓரளவு பரப்புக்கு செங்குத்தாக தாக்கும் விசையின் அளவு. ஆகவே அது பரப்பு காவி. குறித்த பரப்பை குறிக்கிறது. ஆகவே அது பரப்பு காவி. ஆகவே இங்கு விசை காவி 1/A என்பது பரப்பு. இது பரப்பு காவி. ஆகவே 1/A காவி, விசை காவி. ஆகவே அமுக்கம் எண்ணி. ஆகவே காவிதர காவி எண்ணி பெறப்படுகிறது. அமுக்கம் என்பது ஓரலகு பரப்புக்கு செங்குத்தாக தாக்கும் விசையின் அளவு. அது குறித்த பரப்பிலே தாக்குகின்ற விசையை குறிக்கிறது. ஆகவே விசை காவி, பரப்பு காவி, பரப்பு காவி. குறித்த பரப்பு அது பரப்பு காவி. ஆகவே விசை காவி ஒன்றின் கீழே என்கின்ற பரப்பு ஒன்றின் கீழே என்பது காவி. ஆகவே அமுக்கம் எண்ணி. ஆகவே இங்கு காவிதர காவி எண்ணி பெறப்படுகிறது. காவிதர காவி எண்ணி பெறப்படுகிறது. காவிதர காவி, காவிதர காவி, காவிதர காவி எண்ணி பெறப்படுகின்ற சந்தர்ப்பம். காவிதர காவி காவி பெறப்படுகின்ற சந்தர்ப்பம். காவிதர காவி காவி பெறப்படுகிற சந்தர்ப்பம். காவிக்கணியத்தை காவிக்கணியத்தினால் பெருக்குகின்ற போது காவிக்கணியம் பெறப்படும். காவிக்கணியத்தை காவிக்கணியத்தினால் பெருக்குகின்ற போது காவிக்கணியம் பெறப்படும். F சமன் BIL, F சமன் BIL என்கின்ற சமன்பாட்டை அவதானிப்பீர்களாக இருந்தால் B into I காவி into L நீளம், இது ஒரு காவி. B into I காவி, L காவி. இங்கு வருகின்ற விசை காவி. இதை நாங்கள் பின்னர் கற்றுக்கொள்வோம். ஒரு கடத்தி ஒன்றினூடாக மின்னோட்டம் செல்லுகின்ற போது காந்தப்புலம் உள்ள பிரதேசத்தில் கடத்தி வைக்கப்பட்டு அதனூடாக மின்னோட்டம் செலுத்தப்படுமாயின் விசை தூண்டப்படும்.
காந்தப்புலமுள்ள பிரதேசம் ஒன்றில் கடத்தி வைக்கப்பட்டு அதனூடாக மின்னோட்டம் செலுத்தப்படுமாக இருந்தால் விசை தூண்டப்படும். ஒரு கடத்தியினூடாக மின்னோட்டம் ஓடினால் அதை சுற்றி காந்த விசைக்கோடுகள் பிறப்பிக்கப்படும். அதேபோல ஒரு கடத்தியினூடாக மின்னோட்டம் ஓடினால் காந்த விசைக்கோடுகள் அதை சுற்றி பிறப்பிக்கப்படும். அதேபோல காந்தப்புலமுள்ள பிரதேசம் ஒன்றினுள் கடத்தி ஒன்று வைக்கப்பட்டு அதனூடாக மின்னோட்டம் செலுத்தப்படுமாக இருந்தால் விசை தூண்டப்படும். அந்த விசையினுடைய திசையை காண பயன்படுத்துகின்ற விதி பிளெமிங்கினுடைய இடக்கை விதியா. அதனுடன் தொடர்புபட்ட சமன்பாடு தான் F=BIL ஆகும். அதனுடன் தொடர்புபட்ட சமன்பாடு F=BIL ஆகும். இதை பற்றி நாங்கள் பின்னர் கற்றுக்கொள்வோம். F=BIL ஆகும். இங்கு B × I என்பது காவி, L என்பது காவி, F என்பது காவி. B × I காவி, L காவி, F காவி. ஆகவே காவி தர காவி, காவி என்பதற்கான உதாரணம் இதுவாகும். காவி தர காவி, காவி கணியம் புறப்படுவதற்கான உதாரணம் இதுவாகும். ஆகவே பௌதிகவியலில் மிகவும் முக்கியமான விடயம் எண்ணி தர எண்ணி, எண்ணி புறப்படலாம். காவி தர காவி, காவி புறப்படலாம். காவி தர காவி, எண்ணி புறப்படலாம். காவி தர எண்ணி, எண்ணி புறப்படலாம் போன்ற உதாரணங்களை மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மாணவர்கள் நோட்டென குறித்து கொள்ளலாம். எந்த ஒரு பௌதீக சமன்பாட்டினதும் இடது பக்கத்தினதும் எந்த ஒரு பௌதீக சமன்பாட்டினதும் இடதுபுறத்தினதும் வலதுபுறத்தினதும் பரிமாணங்கள் சமனாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பௌதீக சமன்பாட்டினதும் இடதுபுறத்தினதும் வலதுபுறத்தினதும் பரிமாணங்கள் சமமாக இருக்க வேண்டும். ஆனால் மறுதலை உண்மையானது அல்ல. எந்த ஒரு பௌதீக சமன்பாட்டினதும் இடதுபுறத்தினதும் வலதுபுறத்தினதும் பரிமாணங்கள் சமனாக இருக்க வேண்டும். ஆனால் மறுதலை உண்மையானது அல்ல. மறுதலை உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அதாவது ஒரு பௌதீகவியல் சமன்பாடு சரியானதாயின் அதன் இடதுபுறம் உள்ள பரிமாணங்கள் வலதுபுறம் உள்ள பரிமாணங்களுக்கு நிச்சயமாக சமனாக இருக்க வேண்டும். ஆனால் பரிமாணங்கள் சமனாக இருப்பதை கொண்டு அந்த சமன்பாடு சரியானது என்ற முடிவுக்கு நாங்கள் பெற முடியாது. ஒரு பௌதீகவியல் சமன்பாடு சரியானதாயின் அதன் இடதுபுறம் உள்ள பரிமாணங்கள் வலதுபுறம் உள்ள பரிமாணங்களுக்கு சமனாக இருக்க வேண்டும். ஆனால் மறுதலை உண்மையாகாது. இடதுபுறம் வலதுபுறம் உள்ள பரிமாணங்கள் சமனாக இருப்பதை கொண்டு அந்த பௌதீக சமன்பாடு சரியான சமன்பாடு என்ற முடிவுக்கு நாங்கள் பெற முடியாது. அதேபோல ஒரு பௌதீகவியல் சமன்பாட்டில் இரு பௌதீக கணியங்கள் கூட்டப்பட்டாலோ அல்லது கழிவட்டாலோ அவற்றின் அலகுகளும் பரிமாணங்களும் சமனாக இருக்க வேண்டும். ஒரு பௌதீகவியல் சமன்பாட்டில் இரு பௌதீக கணியங்கள் கூட்டப்பட்டாலோ அல்லது கழிவட்டாலோ அவற்றினுடைய அலகுகளும் பரிமாணங்களும் சமனாக இருக்க வேண்டும். ஆனால் இரண்டு வெவ்வேறு பரிமாணங்களை உடைய பௌதீக கணியங்களை பெருக்கலாம், பிரிக்கலாம். அதாவது ஒரே பரிமாணங்களை உடைய பௌதீக கணியங்களை கூட்டலாம், கழிக்கலாம். ஆனால் வெவ்வேறு பரிமாணங்களை உடைய பௌதீக கணியங்களை பெருக்கலாம், பிரிக்கலாம். ஒரே பரிமாணங்களை உடைய பௌதீக கணியங்களை கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். ஆனால் வெவ்வேறு பரிமாணங்களை உடைய பௌதீக கணியங்களை பெருக்கலாம், பிரிக்கலாம். ஆகவே மாணவர்களே, ஒரு பௌதீகவியல் சமன்பாடு உண்மையானதாக இருந்தால், சரியானதாக இருந்தால் அதன் இடதுபுறம் உள்ள பரிமாணங்களும் வலதுபுறம் உள்ள பரிமாணங்களும் சமனாக இருக்க வேண்டும்.
ஒரு பௌதீகவியல் சமன்பாட்டில் பௌதீக கணியங்கள் கூட்டப்பட்டாலோ அல்லது கழிவட்டாலோ அவற்றினுடைய பரிமாணங்களும் அலகுகளும் சமனாக இருக்க வேண்டும். ஆனால் வெவ்வேறு பரிமாணங்களை உடைய பௌதீக கணியங்களை கூட்டலாம் அல்லது கழிக்கலாம். உதாரணமாக மாணவர்களே, நாங்கள் இதற்கான சில உதாரணங்களை கவனித்தால் வீசமன் யூசக ஏற்றி என்கின்ற முதலாம் இயக்கவியல் சமன்பாடு, வீசமன் யூசக ஏற்றி என்கின்ற முதலாம் இயக்கவியல் சமன்பாடு பற்றி நாங்கள் பின்னர் கற்றுக்கொள்ளுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வகுப்பிலே இதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் கற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.